திரு பொன்முடி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார் ஒரு வழக்கில். சுப்ரீம் கோர்ட் வந்து தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு. பிஜேபி என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அவங்க கேஸை தான் நடத்த முடியும். இந்த சட்டம் ஒழுங்கு ஊழல் சமாச்சாரங்கள்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று ஈடி எடுக்கணும். ஈடி எடுத்துகிட்டு போனால் சுப்ரீம் கோர்ட் தடுத்தது. ப்ரொடியூசர் ஒரு கேஸ் ஒன்று ஓடி போயிட்டு இருந்துச்சு. இவங்க திமுக குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ப்ரொடியூசர் குடும்பத்துக்கு அவங்க மேலே ஈடி எடுத்தாங்க. ஈடி மேலே பாஞ்சு சுப்ரீம் கோர்ட் தடுத்துருச்சு. பொன்முடி நான் உங்களுக்கு சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிருச்சு. திரு கே சார் மேலே கேஸ் இருந்துச்சு, கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே கேஸ் ஓடிட்டு இருக்கு தூத்துக்குடியில். ஈடி வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிச்சு, கோர்ட் இன்னும் அனுமதிக்கலை. என்ன செய்ய முடியும்? கோர்ட் தடுத்துட்டு போனால் இவங்க என்ன செய்ய முடியும்? இவங்க நாங்களாம் பிஜேபிக்காரங்க கேஸ் அப்படி தான் போடுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் சட்டப்படி தானே கொண்டு போக முடியும். 99% வழக்குகள் தமிழ்நாடு அரசு தான் பண்ண முடியும். அப்போ ஏன் பண்ணல? ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர்கள் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுச்சுல, என்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு? அப்போ தமிழ்நாடு அரசுட்டு தான் வழக்குகள் இருக்குது. 4-5 கேஸ் தான் ஈடிட்ட போகும். ஈடியில் போன கேஸ் போனால் சுப்ரீம் கோர்ட் தடுத்து வச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இடி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஈடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைப்பாவே வச்சுக்கோங்க பாஸ். நான் வேண்டாம் சொல்லியே. ஈடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏவலால் கைப்பாவை காவலால் வச்சு சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணிருச்சுன்னு நான் சொல்ல வரேன். என்ன செய்ய சொல்கிறீங்க?